கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிறிய பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்கிற பெரிய அற்புதத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் செய்த பெரிய அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிறு பெண், இஸ்ரவேலின் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட சிறு பெண்ணை கொண்டு கர்த்தர் பெரிய பராக்கிரமசாலியாகிய நாகமனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒரு சிறு பையனை கொண்டு கர்த்தர் 5000 பேருக்கு போஷிக்க கர்த்தர் உதவி செய்தார். சிறிய 8 வயது சிறிய யோசியாவை கொண்டு கர்த்தர் தேசத்திலே ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டாக்கினார். சிறிய பிள்ளையை கொண்டு தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவன் சிறிய சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்தினார். சிறிய எரேமியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய தேசத்திற்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறிய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஒரு விஷயாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்த பெரிய அற்புதங்களை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனக்கண்களின் வெளிச்சத்தை தேவன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமன் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமனின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமன் என்பவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் மிகுந்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு வந்த ஒரு சிறு பெண் இந்த நாகமனின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாகமான் ஒரு பெரிய படைத்தலைவனாக இருந்தாலும் அவன் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு குறை இருந்தது. அருமையான தேவஜனமே, அவன் குஷ்டரோகியாய் இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குஷ்டரோகம் என்று சொல்லும் பொழுது கால்களிலே கரங்களிலே இருந்து புண்கள் உண்டாகி அது தானாகவே ரத்தம் சிந்தும், உடம்பு முழுவதுமாக ரத்தம் சிந்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான ஒரு கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டவனாய் இந்த நாகமன் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த சிறு பெண் நாகமானின் மனைவிக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு உண்மையாகவே இந்த இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வந்த பெண் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து அவள் நன்றாய் அறிந்தவளாய் இருந்தாள். அங்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து நன்றாய் அறிந்தவளாய் இருந்தாள். அருமையான தேவஜனமே, இந்த சிறு பெண் சொல்லுகிறார், எங்களுடைய தேசத்திலே என்னுடைய ஆண்டவன் போவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாகமனை அவனுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு பெண்ணுக்கு ஒரு மிகுந்த ஒரு தாகம் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் தேசத்தில் அநேக ஜனங்கள் பலவிதமான வியாதியினாலே பலவீனத்தினாலே காணப்படுகிறார்கள். எப்படியாக இந்த சிறு பெண் எப்படியாவது எங்களுடைய தேசத்தில் போவாரானால் நிச்சயம் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, உண்மையாகவே எங்களுடைய ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி அந்த சிறு பெண் எப்படியாக ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த நாகமனின் மனைவியினிடத்தில் பேசினாலோ அதே போல இன்றைக்கு தேசத்தில்
அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள், அநேகருடைய வியாதியினாலே அவர்கள் மரணப்படுக்கையில் கிடந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் இருக்கிறார், அவரிடத்தில் வந்தால் நிச்சயம் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த சிறு பெண்ணை போல சொல்லுகிறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீ சிறு பிள்ளை என்று பாராதே. ஆண்டவராகிய தேவன் உன்னை கொண்டு கர்த்தர் யாருக்கு அற்புதம் செய்ய நினைக்கிறாரோ ஆண்டவர் உன்னை கொண்டு நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த நாகமான் இஸ்ரவேல் தேசத்தில் போகும் பொழுது அங்கு எலிசா என்கிற தீர்க்கதரிசி அங்கு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் நாகமான் நினைத்தான், என்னை தொட்டு தடவி எனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் அங்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு, அப்பொழுது உன்னுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறும் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல இந்த நாகமான் போய் 7 தரம் முழுகும் பொழுது தேவன் அவனுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டது யாரால் என்று சொன்னால் அந்த சிறு பெண்ணினாலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை அந்த சிறு பெண் தகுந்த ஆலோசனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் அந்த இடத்திற்கு போய் இருக்க மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இன்று தேவனை ஆராதிக்கிற, தேவனை நம்புகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த சிறு பெண் நீயாக இருக்கலாம். உன்னை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு சுகம் கொடுக்க ஆண்டவர் தம்முடைய சித்தத்திலே வைத்திருக்கலாம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற அருமையான சிறு பிள்ளைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் திரளான ஜனங்கள் வந்திருந்தார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக, அநேகருக்கு தன்னுடைய சரீரத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, பிசாசின் பிடியிலிருந்து சுகம் கிடைக்கும்படியாக அநேகர் இயேசுவை தேடி வந்திருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அநேக ஜனங்களை பார்த்து, திரும்ப இவர்கள் போகும்பொழுது சோர்ந்து போவார்களே, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வனாந்தரமான இடமாயிருந்தபடியினாலே ஆகாரத்திற்கு எங்கே போவோம் என்று சொல்லும் பொழுது, அங்கு இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களில் ஒருவன் சொல்கிறார், இங்கு ஒரு சிறு பையன் இருக்கிறார், அவனுடைய கரத்திலே 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவினுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது, இயேசு அவர் ஜெபித்து அது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர்கள் பந்தி இருந்து கொடுக்கும் பொழுது ஏறக்குறைய 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அதில் எத்தனை ஸ்திரீகள் இருந்திருப்பார்கள், எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அத்தனை பேரும் சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறையாக ஆண்டவராகிய தேவன் மீதம் எடுக்க உதவி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5000 பேர் போஷிக்கப்பட்டது. மீதம் எடுக்க செய்தது யாரால் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த சிறு பையன் கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீன்களாலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களிடத்தில் இருப்பது கொஞ்சமாக இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இது எத்தனை பேருக்கு பயன்படும் என்று சொல்லலாம். ஆனால் உங்களிடத்தில் கரத்தில் இருக்கிறதை நீங்கள் இயேசுவின் இடத்திலே கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அநேக ஜனங்களை போஷிக்க கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருக்காக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு நம்ம கடந்த முதல் பாயிண்ட்ல பார்த்தோம், சிறு பெண் கொடுத்த ஆலோசனையினாலே நாகமானுக்கு சுகம் கிடைத்தது. இங்கு இந்த சிறு பையன் கொடுத்த 5 அப்பம் 2 மீனினாலே 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் கரங்களில் இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உங்கள் சிறு பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பிள்ளைகளை சிறு பிரயாயத்திலிருந்தே கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு அந்த சிறு பையன் கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் 5000 பேருக்கு மேலாக
போஷிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே தேவன் உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச பொருளை வைத்து கர்த்தர் அநேகருக்கு பயன்படும்படியாக தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் அதை மல்டிப்ளை பண்ணி கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 5 அப்பம் 2 மீன் தான் அந்த பையன் கொடுத்தான். ஆனால் 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டு மீத 12 கூட நிறைய எடுத்தார்கள். இந்த 12 கூட யாருக்கு போய் சேர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? அந்த சிறு பையனுக்கு போய் சேர்ந்திருக்கும். கர்த்தருடைய ஏன் சொன்னால் அவன்தான் விதைத்தான். அவன் விதைத்ததினால்தான் 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் கொடுத்தது 5 அப்பம் 2 மீன். ஆனால் அவன் திரும்ப எடுத்துக்கொண்டு போனது 12 கூடை நிறைய எடுத்துக்கொண்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் கொடுப்பது கொஞ்சமாக இருக்கலாம். அது தேவனுடைய கரத்திலே போய் ஆண்டவர் அநேகரை போஷித்து திரும்ப உங்களுடைய கரத்திலே வரும்பொழுது ஆண்டவர் பல மடங்கு ஆண்டவர் அதை நிறைவாய் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயதாயிருந்தான். 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகி தாவீதின் வழிகளில் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகளையும் தோப்புகள் சுரூபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாகிய சவுல், 2வது ராஜாவாகிய தாவீது, 3வது ராஜாவாகிய சாலமோன், இவர்கள் 3 பேரும் இஸ்ரவேல் தேசத்தை 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். பின்பு ராஜ்யங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டு இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டது. இந்த யூதா எருசலேம் என்றும் பிரிக்கப்பட்டது. இந்த எருசலேமின் தலைநகரம் யூதாவாக காணப்பட்டது. இந்த யூதா தேசத்தில் குறைந்த வயதில் ராஜாவான ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் இந்த யோசியா. எத்தனை வயதிலே ராஜாவாய் மாறினான் என்று சொன்னால் 8 வயதிலே ராஜாவாய் மாறினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நாம் எண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் என்பதை அடையாளமாக கர்த்தர் வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8 வயதிலே ராஜாவான யோசியா 8 ஆண்டுகள், 8 + 8 16வது வயதில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தரை தேட ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட இள வயதில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 12வது அவன் ஆட்சி செய்யும் 12வது வருஷத்தில் கிட்டத்தட்ட 20வது வயதில் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், மேடைகளையும் தோப்புகளையும் சுரூபங்களையும் விக்கிரகங்கள் ஆகியவை தன்னுடைய தேசத்தில் இராதபடிக்கு முற்றிலுமாக சுத்திகரித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சிறு பையனை கொண்டு கர்த்தர் யூதா தேசத்தில் எருசலேமில் இருந்த எல்லா விதமான விக்கிரக ஆராதனைகளை மேடைகளை உடைத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவன் முற்பட்டான். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்குமானால், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்குமானால், நம்முடைய தேசத்தில் இருக்குமானால், அதை அப்புறப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏறக்குறைய இவன் 31 வருஷங்கள் அவன் எருசலேமிலே ஆட்சி செய்தவனாய் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது, தேவன் நம்மை கொண்டு தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யோசியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல கர்த்தர் உன்னை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் தேசத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் செய்யும்படியாக இருக்கிறார். ஒருவேளை நீ சிறு பையன் என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ சிறு பெண் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை கொண்டு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை உன்னை கொண்டு அவர் செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவது ஒரு சிறு பையனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக சாமுவேல் என்னும் சிறு பிள்ளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் சில நேரங்களில் நினைப்போம் இந்த சின்ன பிள்ளை என்ன செய்ய போகிறது என்று சொல்லி. ஆனால் இந்த சிறு சாமுவேலை கொண்டு கர்த்தர் பெரிய தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டார். அருமையான தேவஜனமே, நம்ம பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்து சபைகளினுடைய வேலைகளிலும் தேவனுக்கு செய்யும் பணிவிடைகளிலும் நம் சிறு பிள்ளைகளை நம் இணைத்து கொள்வது மிகவும் நன்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது பழமொழி சொல்லுவார்கள், 5இல் விளையாதது 50இல் விளையாது என்று சொல்லுவார்கள். அருமையான தேவஜனமே, சிறு பிள்ளைகளில் இருந்தே நாம் தேவ பயத்துக்குள்ளே தேவ பக்திக்குள்ளே நாம் வளர்ப்போமானால் நிச்சயம் அவர்கள் பெரியவர்களாய் மாறும் பொழுது அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அதாவது யூதர்கள் 12 வயதிற்குள்ளே தங்களுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர்கள் முழுவதுமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். 12 வயது முடியும் பொழுது அவர்கள் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக அவர்கள் கற்றவர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் சிறு பிராயத்திலே அவர்களுக்குள்ளே போய்விட்டது என்று சொன்னால் பெரியவர்களாய் மாறும்பொழுது நிச்சயம் பெரிய காரியங்களை அவர்கள் செய்வார்கள். இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏலி ஆலயத்தில் தான் இருந்தார். ஆனால் தேவன் சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசினார். ஏலியினுடைய குடும்பத்திற்கு என்ன நடக்கப் போகிறது, தேசத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சிறிய சாமுவேலிடத்திலே கர்த்தர் பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் சிறு பிள்ளைகளை அதிகமாய் ஆண்டவராகிய தேவன் நேசிக்கிறார். பின்பு சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி பெரியவனாய் வளரும் பொழுது தான் முதல் பெயர் சோபா மட்டும் அவன் தீர்க்கதரிசி தான் என்பதை அநேக ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயம் விசாரித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுதே தேவனுக்கு நீ பணிவிடை செய்வாயானால், தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐந்தாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறு பிள்ளையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் எரேமியாவை பார்த்து சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது நான் சின்ன பையனாக இருக்கிறேன், நான் சிறு பெண்ணாக இருக்கிறேன், நான் எப்படி போய் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது என்று சொல்லுகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சிறு பையன் என்று சொல்லி, சிறு பிள்ளை என்று சொல்லி நீ பாராதே, சொல்லாதே. நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் என்னுடைய வார்த்தைகளை நீ அறிவி என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அவர் அறிவித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அநேக தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக தேவன் இந்த எரேமியாவுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அறிவித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உன்னை கொண்டு தேவன் இந்த தேசத்தில் செய்ய போகிற காரியம், மகத்தான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் இடத்திலே வந்தார்கள். அவர்களை பார்த்து சீஷர்கள் எல்லாரும் அதற்றினார்கள். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறு பிள்ளைகள் வர என்னிடத்தில் இடம் கொடுங்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி நான் செய்வேன் என்று சொல்வீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறு பெண், ஆண்டவராகிய தேவன் சிறு பெண் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவளை கொண்டு கர்த்தர் அவளுடைய ஆலோசனையின்படி நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தார். இரண்டாவது, ஒரு சிறு பையன் அவன் கொடுத்ததினாலே 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டார்கள். ஒரு சிறிய பையன் யோசியா 8 வயதிலே ராஜாவாக மாறினான். அவனை கொண்டு தேசத்திலே ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டாக்கினார். சிறிய பையன் சாமுவேலை கொண்டு தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். சிறிய பையன் எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் தருகிற சின்ன சின்ன ஆலோசனாலே அநேகருக்கு சுகம் கிடைக்கலாம். நீங்கள் கொடுக்கிற கொஞ்சம் பணத்தினாலே அல்லது கொஞ்சம் பொருட்களினாலே அநேகர் போஷிக்கப்படலாம். ஒருவேளை உங்களை கொண்டு தேவன் இந்த தேசத்தில் ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தலாம். உங்களை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை தேவ பயத்துக்குள்ளே, தேவ பக்திக்குள்ளே வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிறிய பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தீர். ஆண்டவரே, அப்பா இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காணொலியை காணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இன்னும் உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.